டேய், கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா? நீ காதலிச்ச பொண்ணு எவனோ ஒருத்தன் வந்து கைப்பிடிக்க போறான், அதுக்கு நீ வந்து நிக்கிறியா? ம், இதுக்கு வர மாட்டேன்னு இருக்க மாட்டியா நீ? இங்கே பாரு, நானுமே இதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் அம்மாவும் அப்பாவும் நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்குன்னு உன்னை இப்படி பார்க்கறதுக்கே சங்கட்டமா இருக்குடா எனக்கு. எனக்கு மட்டும் என்ன சங்கடம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் எனக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் கண்ணால் பார்த்தனா கூட எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்குவேன்னு தோணும். அதான். அவளாம் மனுஷியே கிடையாது தெரியுமா? உன்னை பத்தி நான் எவ்வளோ பெருசுறேன் தெரியுமா? ஆனா அவ காதுல கொஞ்சம் கூட வாங்கிக்கல. ஏய், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அவங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு. நம்மளோட ஆசையை அவன் மேலே திணிக்க முடியாதுல்ல. அதுக்குன்னு இங்கே விசேஷத்துக்கு வந்திருக்கோம், முடிச்சுட்டு கிளம்புவோம், அவ்வளோதான். சாமி என்ன இங்கே வந்து நிற்கிறான்? இந்த மாதிரி விசேஷத்துக்கு வரமாட்டான்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்கானே. என்னை இந்த மாதிரி கோலத்தில் பார்த்தானா அவன் நொறுங்கி போயிடுவான். பொண்ணு வந்தாச்சு, அடுத்து ஆக வேண்டியதை நீங்கள் தான் பெரியவங்க பண்ணணும். நிச்சயதாம்பள பத்திரிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு நாங்கள் கொண்டு வந்த சேலையை கட்டி தான் அடுத்து மோதிரம் போட்டு நிச்சயத்தை உறுதி பண்ணணும். இந்தாம்மா வாங்கிக்க. அண்ணி, நம்ம உமா கொடுத்து வச்சதா அண்ணி? இந்தா, பெரியவங்க நாங்களே இங்கே உட்காந்து பேசுகிறோம். சின்ன பிள்ளை, அவளுக்கு சேலை கட்டுறது கஷ்டம், நீ கூட போய் கட்டி விட்டு வரியா? ஆ, சரிங்க அண்ணி. உமா வா உமா. மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் அப்படியே உட்காருங்க. இல்லை இருக்கட்டுங்க, பெரியவங்க எல்லாரும் சபையில் இருக்கும்போது நான் எப்படி உட்காருங்க மாப்பிள்ள. அப்புறம் சேர் எதுக்கு போட்டிருக்கு, உட்காருங்க. எங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நிச்சய பத்திரிகை படிச்சிருவாங்களா? படிச்சிடலாம். ஸ்ரீ முருகபெருமான் திருவருளை முன்னிட்டு நிகழும் விசுவாசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2016 புதன்கிழமை சதுர்தசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் துலாம் லக்னத்தில் திண்டுக்கல் மாவட்டம் கோசுகுறிச்சி ஊரை சேர்ந்த சாந்தா மற்றும் சாமிநாதனின் மகளாகிய திருநிறை செல்வி கன்னிகை உமாவிற்கும், திண்டுக்கல் மாவட்டம் அக்கியம்பட்டியைச் சேர்ந்த கணபதி சாந்தியின் மகனாகிய திருநிறை செல்வன் உமாபதிக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் மூலம் நிச்சயதாம்பலம் மாற்றப்படுகிறது. அப்பா, நீ சொல்லியா உனக்கு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? சம்மதம். அம்மா நீ சொல்லுமா, உமாபதி இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? இப்போ கூட உனக்கு வாய்ப்பு இருக்குடி, சொல்லிருடி. பிடிக்கலன்னு சொல்லுடி, பிடிக்கலன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. வார்த்தை தவறிவிட்டான் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, காற்றில் கலந்து விட்டான் கண்ணம்மா, காதல் வலிக்குதடி. என்ன மாமா இங்க உட்காந்துட்டீங்க? சாப்பிடுங்க மாமா. இல்லப்பா, மொத பந்தியிலேயே நல்ல வயிறார சாப்பாடு போட்டீங்க. சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை இங்க வந்து உட்காந்துட்டேன். நம்மளால முடிஞ்சதுங்க மாமா. கடையில எல்லாம் சொல்லி வாங்கலிங்க மாமா. வெளியிலிருந்து ஆளும் வந்து செய்யல, நம்ம வீட்டுல உள்ளவங்களே பாத்துக்கிட்டாங்க. பரவாயில்லைங்கப்பா, நல்லா இருக்கு. இப்ப எனக்கு என்ன கவலைனா, நிச்சயத்துக்கு நீங்க சாப்பாடு விருந்தெல்லாம் வச்சு நல்லா அசதி போட்டீங்க. இப்ப நாங்க கல்யாணத்துக்கு செய்யணும். என்னங்க மாமா, ஏதோ முடிஞ்சதை செய்ய வேண்டியதான். நம்ம கைக்கு ஏத்தாப்புலதான், ஏழைக்கு ஏத்த 70 கணக்காக தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாய்யா, அதுவும் சரிதாயா. தம்பியே, அண்ணே வாங்கண்ணே வாங்க. இதுதான் தங்கச்சி நிச்சயத்துக்கு வர நேரமா? இல்லப்பா, மாடு கண்ணு போட்டுருச்சு. உங்க அத்தாச்சி சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. வாங்க, அங்க பந்தி பரிமாறிட்டு இருக்கு, வாங்க சாப்பிடுவீங்க. வந்தோடனே போய் பந்தியில உட்கார முடியுமா? நான் பாத்துக்கிறேன்யா, நீ இரு. நான் போயிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பந்தியில உட்காடுறேன். இல்லைன்னா என்னடா இது, மாடசாமி வந்தேன் அவங்க வீட்டு விசேஷத்துக்கே 3வது வருஷம் போது வந்து பந்தியில சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்கு? இருக்கட்டியா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் தான் வரேன். அண்ணன் தான் சொந்தத்துல. சரிங்க. இந்த மொட்டைக்கரைச்சிக்கு கடையும் திறந்து போட்டுட்டு எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் கிடப்பா. நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு தான் எங்கிட்டாவது ஓடி தொலைஞ்சிருவா. எனக்கு வயிறெல்லாம் எரியுது. யார்கிட்டயாவது சொல்லி கொட்டலைன்னா எனக்கு தூக்கமே வந்து தொலையாது. ஐயோ. சரிம்மா பத்திரகாளி, உங்க அத்தை வந்தா சொல்லிடு, சரியா? போயிட்டு வரேன். அட இருங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லைம்மா, புள்ள இங்கே இருக்கால, அப்புறமேட்டுக்கு சாப்பாடு எதுவும் கட்டி கொடுத்து விடுங்க. நான் வேற நிச்சயம் வந்து கலந்துக்க முன்னதான் ஓடி வந்தேன். வீட்டில் வேற அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். கடையெல்லாம் வேற திறந்து போட்டு வந்தேம்மா. யாரும் சாப்பாடு பொருள் எதுவும் எடுத்துக்கிட்டு போயிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஓ சரிங்க அத்தா. உங்கள் அத்தையை தான் பார்த்து பேசி சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா ஆளையே காணோம். நிச்சயம் எல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டீங்கம்மா.
எல்லாம் நல்லா இருக்குது. ஏதோ கடவுள் தயவுல எப்படியோ ஒன்று நடத்திட்டோம். எங்களுக்கு அடி வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டே இருந்தோம். எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா முடியணும்னு. என்னம்மா பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. உங்கள் நல்ல மனசுக்கு என்ன நல்லதே நடக்கும். அதுக்குன்னு இல்லம்மா, அந்த ஆறுமுக பையன் குடிச்சுட்டு வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு தான் வீட்டில் எல்லாத்துக்கும் பயமே. அதனாலயே பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆட குறைக்கிற நாயெல்லாம் கடிக்காது. அது ஏதோ பண்ணிக்கிட்டு போகட்டும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரியா? உங்கள் அத்தை வந்தால் சொல்லிடுமா. போயிட்டு வரேன். ஆ சரிங்கம்மா, கோகிலா கிட்ட கொடுத்து விட்றேன் சாப்பாடு. சரிங்க சரி. அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்னம்மா நிச்சயம்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாங்கண்ணே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் நிச்சயம் பண்ணியாச்சு. வாங்கண்ணே, பந்தி பரிமாறிட்டு இருக்கு, சாப்பிடுவீங்க. இந்த வரேம்மா. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக தான் சமைச்சிருக்கேங்க. நான் கூட எப்படியோ இருக்குமோ நினச்சேன். நிச்சயத்துக்கு வரவே வேண்டான்னு நான் நினச்சேன். இந்த மனுஷன் வேணா நீ போ, இதுக்கெல்லாம் நான் வேலை இருக்குது, நானும் வேற நைட்டு போயிட்டு வந்தது தூக்கம், என்னால் வேலை போக முடியாது வைக்க முடியாதுன்ட்டாரு. அதனால வந்ததுக்கு நல்ல சாப்பாடு. ஏன் சாப்பாடெல்லாம் நிறையவே இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு எதுவும் இருக்காதீங்க, சரிங்களா? நல்லா வயிறார சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லவே வேணானே, வயிறார சாப்பிட்டு தான் போவோம். யாரு, கோகிலாவா? ஏமா நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டது மிச்ச மீதியை வேணா மற்ற இலைக்கு வச்சுக்குவோம். அண்ணே அட நெசமாதான் அத்தா, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. உன் நல்ல மனசுக்கு நீ பொறுமையா உட்காந்து சாப்பிடு. என்ன சரசாக்கா எதுவும் பேசாம அமைதியா சாப்பிடுறீங்க? மௌன விரதம்பா. மௌன விரதமா? சரிக்கா சரிக்கா, சந்தோஷங்கா. படுபாவி, மௌன விரதம்ன்றே சந்தோஷம்ன்றான் பத்தியா? சின்ன தலைவரே, எது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க, நம்ம வீடுதான். சரிங்க. நானும் நினைச்சேன் இவனுக்கு வாயே பேச தெரியாதுன்னு, என்ன நக்கல் பண்றான் பாத்தியா? ஐயோ, நம்ம சொந்த பந்தத்தையே பார்த்துட்டு மாப்பிள்ளை சொந்தத்தை பார்க்காம விட்டோமே. ஏங்க எது வேணாலும் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஏங்க முட்டை கிடைக்குங்களா? இங்கே முட்டையெல்லாம் கிடைக்காது. சாம்பாரில் போட்ட புளி கொட்டை வேணா கிடைக்கும். ஏங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வெஜ்ஜு, இதில் முட்டையெல்லாம் வைக்கலைங்க. ஓ அப்படிங்களா? எனக்கு எப்பயுமே சாப்பாடுல வந்துட்டு ரைஸ் கம்மியாக தான் எடுத்துப்பேன். இந்த வெஜிடபிள்ஸு இந்த நிறைய எடுத்துக்குவேன். அதுவும் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்குவேன். அதுதான் பார்த்தேன். இதுலேருந்து வாழ்கிறதுக்காக சாப்பிட்ற மாதிரி தெரியல, சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டாக பேசிட்டா. முட்டை தானே வேணும்? இந்த இருங்க, இப்போதைக்கு அவிக்க முடியாது, ஆம்லேட் போட்டு தரட்டுமா? ஆம்லேட் என்ன, ஆப்பாயில போட்டு கொடுக்க வேண்டியதானே? அடியே மொட்டைக்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? எம்பிட்டு நேரம் வந்து நான் நின்றுகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏண்டி நிச்சயதார்த்தம் விசேஷத்துக்கு போகிறது இல்லையா? கூப்பிட்டாங்கல்ல பெரிய மனுஷின்னு, அதான் அங்கே போயிட்டேன். ஏன் என்ன ஏன் நோன்ட்டு இருக்க? கதவை திறந்து போட்டு நீ பாட்டுக்கு போயிருக்க, அதெல்லாம் ஒரு குடும்பம்னு அதுக்கு போய் நிக்கிறியா நீ? அட என்னடி இவ, இது உனக்காகதுன்னு அதுக்குன்னு நானும் போகாமல் இருக்க முடியுமா? என் வீட்டுக்கெல்லாம் எல்லா விசேஷத்துக்கும் வந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் போகாமல் இருந்தேன்னா எப்படி? என் பிள்ளையும் அந்த பிள்ளையெல்லாம் உயிர் தோழிங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சுத்துங்க வருங்க, போகாமல் இருக்க முடியுமா? போகாம இருக்க முடியுமா? எங்க என் பிள்ளையும் மருமகளும் அங்கத்தான் இருக்காளுங்களா? அவங்க தானே முன்னையே பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் எச்சியில எடுக்க, ஒருத்தர் சாப்பாடு பரிமாற, என்னமா வேலை வெட்டி பாக்குறாங்க ரெண்டு பேரும். அதான் இங்க ஒரு வேலை பாருடினா முடியாது, அங்க போய் எச்சல பொறுக்கிறாள் அவ. இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன போட்டாளுங்க அவளுக்கு? மாப்பிள்ளை பையன் அம்புட்டெல்லாம் வசதி கிடையாது, சாதாரண குடும்ப பையன்தான். ஏதோ அவங்களால முடிஞ்சது. நகை விலை தான் ஏறி போச்சுல, 1 கிராமில் மோதிரம் ஒன்று போட்டிருக்காங்க. வெறும் 1 கிராமில் ஒரு மோதிரமா? அதை எதுக்கு போட்டாங்க? போடணுன்ற கடமைக்கு போட்டாங்களோ? 1000 தான் இருந்தாலும் என் மருமவ என் வீட்டுக்கு வரும்போது அம்புட்டு சவரம் போட்டு எடுத்துட்டு வந்தா. இவ போற குடும்பத்துல வெறும் 1 கிராம். இதெல்லாம் எந்த மூளைக்கு காரணம்? அப்ப தங்க விலை எம்பிட்டு இருந்துச்சு, இப்ப தங்க விலை எப்படி இருக்குது? வாய்க்கு வந்தபடி பேசாத. அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க செய்யறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவளே எதுவும் சொல்லல, நீ ஏண்டி அடிச்சுக்கிட்டு கிடக்குற? இல்லடி, அவ பேத்திக்கிட்டு தெரிஞ்சாலே என் பிள்ளைக்கு அப்படி மாப்பிள்ளை பார்ப்பேன் இப்படி மாப்பிள்ளை பார்ப்பேன்னு அண்ணான காட்சியை தான் பார்த்து கட்டி வைப்பா போல இருக்கே. சும்மா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசாத.
பணக்காரவங்கள்ட்ட எம்புட்டு கடன் இருக்குன்னாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏழைப்பட்டவங்க கடனுக்கு பயந்துக்கிட்டு கடன் வாங்காமல் குடும்பத்தை சந்தோஷமாக ஓட்டுவாங்க. நீ வாயை முடிக்கிட்டு இரு. இவ ஒருத்தி அந்த குடும்பத்துக்கு தான் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி கொஞ்சோண்டு காப்பியை வைப்போ. ஏன் உன் வீட்டில் அடுப்பு இல்லையா? காப்பி வச்சு குடிக்கிறதுக்கு என்ன இங்கே வந்து காப்பி கேட்குற? ஆனால் அதை ஏண்டி கேட்குறேன்? என் வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. என் மருமக கறி ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு தர மாட்டேங்கிறேன். இந்த காப்பி வச்சு தரேன், இந்த பால் வாங்கிட்டு வரேன், அதை வாங்கிட்டு வரேன், இதை வாங்கிட்டு வரேன், சோறு வாங்கிட்டு வரேன் இருன்ட்டு போனவங்க தான் அங்கேயே போய் ஐக்கியமாகி எச்சல் எடுத்துக்கிட்டு திரியிறாங்க. நான் எம்பிட்டு நான் தான் பசியும் பட்னியுமா இருக்க முடியும்? அதான் உன் வீட்டில் வாங்கி குடிச்சிட்டு போவான்னு வந்தேன். அதானே காரியாமல் என் வீட்டு பக்கம் வரமாட்டியே. இரு வாரேன். யாரும் கடைக்கு வந்தாங்களாடி பொருள் கேட்டு? ஒருத்தனும் வரல. வரலையா? சரி. சாப்பிட்டாச்சு, கை கழுவணும். அப்படிங்களாப்பா? அப்படியே எந்திரிங்கயா. அங்கிட்ட அப்படியே போனீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி கை கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் மோந்து வச்சிருக்கோம். அப்படியே போங்க. வரியா கோகிலா? நான் சாப்பிட்டு வரேன்டா, நீ போ. சரி. உமா, நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? நிஜமாதான். இதுல யாராவது போய் சொல்லுவாங்களா? நீங்களுமே அழகா தான் இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியலையா பொய்ன்னு? நான் என்ன அழகாவா இருக்கேன்? நிஜமாதான். உண்மையா மனசை தொட்டு சொல்லு. என் மண்டையில முடியும் இல்ல, பாக்குறதுக்கே வயசானவ மாதிரி இருக்கேன். என்ன போய் அழகா இருக்கேன்னு சொல்ற பாரு. இங்கதான் தண்ணி இருக்கு, இங்கதான் கழுவும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அடடே வாங்க சாமி. ஐயோ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கை கழுவ இங்கதான் தண்ணி இருக்குனாங்க, அதான் வந்தேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் அங்க போய் கை கழுவிக்கிறேன். அட கை கழுவிக்கோங்க, இங்கதான் தண்ணி இருக்கு, அங்கிட்ட எங்கேயும் இல்ல. ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்கின்றேன், உயிர் வாழ்கின்றேன். அப்புறம் அம்மா அப்பாவும் சொன்னாங்க, நீங்க ஏதோ எங்க வீட்டில தான் வாடகைக்கு இருக்கீங்களாம்ல, அதான் உங்க கையில 500 ரூபா மொய் வச்சு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பிடிங்க. ஐயோ இதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம். என்ன அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், அதான் கொஞ்சம் வருத்தமா போச்சு. இல்லைங்க, அவங்களுக்கு வேலை, அதான் வர முடியல. இதாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க, பிடிங்க பிடிங்க. ஷோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க பாரு. உமா சாரி. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க கையிலேயே 500 ரூபா வீட்டில் வச்சு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னங்க? இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். நல்ல மனுஷன்ல.